நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேகமாக கிளம்பி பிளாக் அண்ட் பிளாக்கில் ரெடி ஆகி எங்கே கிளம்பணும் பார்த்திங்கன்னா கருப்பு படத்துக்கு போகலான்னு கிளம்பணும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு அப்போ படம் வரப்போகுது 14ஆந்தேதி ரிலீஸ் ஆக போகுது, சரி கண்டிப்பாக படத்துக்கு போயிடணுன்ட்டு ஃபஸ்ட்டே புக் பண்ணி ஃபஸ்ட்டே அதுவும் 9 மணி ஷோ தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. 9 மணி ஷோவை புக் பண்ணி சரி போகலான்னு காலையிலே கிளம்பி ரெடி ஆனால் வீட்டிலேருந்து காலை எடுத்து வெளியே வைக்கல. அதுக்குள்ளேயே என்ன நியூஸ் வருது, 14 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பு படம் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆகுது, ஃபஸ்ட் ஷோ வந்து கேன்சல்னு சொல்லி வராங்க. அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது, அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா முன்னாடியே அதை பார்க்கணுமா இல்லையா? இப்போ நான் வந்து என் ஷிஃப்ட்டு, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் ஒரு ஷிஃப்ட்டை பிளான் பண்ணியிருப்பேன், அந்த ஷிஃப்ட்லேருந்து மாறி நான் கிளம்பி வரணும்னு அந்த ஷிஃப்ட்டை மாதிரி கிளம்புறேன். உங்களுக்கு ஹாயாக வீட்டில் உட்காந்துன்னு படம் ரிலீஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மட்டும் திடீர்னு கேன்சலு திடீர்னு இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது இல்லாமல் இது வேறு எங்களுக்கு தேவையா? சரி எங்கள் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது, சரி போய் பார்க்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணலாம், ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா இதுமாரி பண்ணிங்கன்னா எப்படிடா வர தோணும்? ஏன்டா உயிரை போட்டு எடுக்கிறீங்க?